Hi children, today we are going to discuss 3-digit numbers comparing, that is less than, greater than. We already seen in the 2-digit numbers. Okay va? Less than, greater than, equal sign பார்த்தோம் இல்லையா? 2-digit numbersல எந்த நம்பர் பெருசா இருக்கும், எந்த நம்பர் more, less, எது பெரிய நம்பர், எது smaller number, and between numbers and equal, both sides are equal. அது பார்த்தோம் இல்லையா? இப்போ 3-digit நம்பர்ஸில் எது லெஸர், எது கிரேட்டர், எது ஈக்குவல்ங்கிறது சம்ஸை we have to discuss now. Okay, with some more examples. Listen here, 3-digit numbers, that means, for example, okay, remind that the sign, that is, this one is, what is this? Less than. Okay, and this one is greater than, and next one is equal. Okay children, recall, less than, greater than, equal sign. Okay, this one is less than, okay, and this one is greater than, okay, and this one is equal. Okay, திருப்பி நினைவுபடுத்திக்கலாம். என்னென்ன சிம்பல், இந்த சிம்பலுக்கு பேரு less than, இதுக்கு greater than, equal. greater thanங்கிறது நம்ம arrowல open, wide opening, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. that means இந்த இதா இருந்தா இது என்னது, இங்க big number-ஆ இருக்கணும், இங்க smaller number-ஆ இருக்கணும். Okay, this one-ல இங்க bigger number, this one is smaller number. Okay வா? இப்போ 99 இங்க வந்து இப்போ ஓகே, இப்போ ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. put the right symbol in your box. தான் question pattern. இப்போ less than வருமா, greater than and equal. ஓகே, இந்த டூ சாய்ஸஸில் ஏதோ ஒரு சைன் நம்ம இங்கே போடணும். ஓகே சில்ட்ரன், அப்போது இது எப்படி வரும்? நான் என்ன சொல்லியிருக்கேன், வைட் ஓப்பனிங் சைடு என்ன நம்பர் இருக்கணும், பிக்கர் நம்பர். ஓகே, இட் ஷோஸ் bigger number side. Okay, so you have to put the less sign here. Okay, this is the correct way. So 99 is lesser than 105. Okay children, next one, okay, observe here, these two numbers are 3-digit numbers. இதுவும் 3-digit number தான், இதுவும் 3-digit number தான். இப்போ எது பிகர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா, நீங்கள் நம்பர்ஸ் பேட்டர்ன் நார்மலாக நம்பர் நேம்ஸ் சொல்லிடுவீங்க. 106ங்கிறது 300 விட என்னது, சின்ன நம்பர். பட் சம் சில்ட்ரன் மே கன்ஃபியூஸ் போத் திஸ் நம்பர். இதுவா அதுவானா? லிட்டில் வெரி சிம்பிள் வே, you have to observe this first digit, 100 place number. This is 100. இது என்ன நம்பர், 106. இது 300, 300. இப்போ இதில் 100 பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, 100. இங்கே என்ன இருக்குது, 300. ஓகே, அப்போ கவனிங்க, 100ங்கிறது என்ன நம்பர், 300 விட ஸ்மாலர் நம்பர். ஓகே, வீட்டில் இப்போ ஒரு 100 ரூபி நோட், ஒரு நோட் வச்சுருந்தீங்கன்னா அது என்னது, லெஸ். ஓகே, உங்கள் கிராண்ட் பேரண்ட், உங்கள் தாத்தா கிராண்ட்மா கையில் ஒரு 100 ரூபாய் நோட்டு வச்சுருந்தா லெஸ். ஓகே, அதுவே 300 ருபீஸ் நோட்ஸ் கையில் வச்சுருந்தாங்கன்னா என்ன சொல்வீங்க, கிராண்ட்மா நிறையா வச்சுருக்காங்க, பணம் நிறையா இருக்குது, டேடிகிட்ட நிறையா இருக்குது சொல்லுவோம் இல்லையா, மோர், தட் இஸ் பிக். ஓகே, நிறையா இருக்குது. தட் ஸோ 1ங்கிறது இங்கே ஸ்மால், 3ங்கிறது பிக். ஸோ 106 இஸ், ஓகே, இங்கே 300. அப்போ என்ன சைன் போடணும், பிகர் நம்பர் சைன் வந்து இப்படி வரும். ஸோ வைட் ஓப்பனிங் தான் பிகர் நம்பர். ஓகே, ஸோ இப்போ ஹவு டு சே நவ், எப்படி சொல்லணும் இதை, 106 இஸ் லெஸ் தேன் 300. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹியர்.
Okay children, observe the third question number. This is what? 900. This one is 218. So observe the 100 place. Which one is the 100 place? Last class நம்ம பார்த்தோம் இல்லையா? 1 10 100. That means ones, tens, 100. இங்க ones, tens, 100. அப்ப இங்க என்ன இருக்கு? 900 இருக்கு. இங்க 200 இருக்கு. அப்போ 900 விட 200ங்கிறது lesser number. ஓகேவா? இப்போ சைன் எப்படி போடணும்? பிகர் நம்பர் சைடு எப்படி இருக்கணும்? ஆரோ இப்படி இருக்கணும். ஓகே, வைட் ஓப்பனிங். ஸோ இப்போ இதை ரீட் பண்ணீங்கன்னா எப்படி ரீட் பண்ணணும்? இது என்ன சைனு? கிரேட்டர் தேன். ஸோ 900 இஸ் கிரேட்டர் தேன் 218. ஓகே, 900ங்கிற நம்பர் 218ங்கிற நம்பரை விட பெரிய நம்பர். ஓகே, இங்கே 15 30. இங்கேயும் 2 digit நம்பர். திஸ் ஒன் ஆல்சோ 2 digit நம்பர். ரெண்டும் 2 digit நம்பர். அப்போ கவனிக்கணும். இங்கேயும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் பாருங்கள், இது என்னது? 1. இங்கே என்ன 2 தான் இருக்குது. ஒன்ஸ் டென்ஸ், 1 10கள். ஒன்ஸ் டென்ஸ். இங்கே 110 இருக்குது, இங்கே 310 இருக்குது. ஓகேவா? அதே கான்செப்ட் தான். 110 விட 310s தான் பிகர். ஸோ பிகர் நம்பர் சைடுங்க ஆரோ நம்ம என்ன சைன் போடணும்? லெஸ் தேன். இந்த சைன் பேர் என்னது? லெஸ் தேன். ஸோ 15 இஸ் லெஸர் தேன் 30. சைன் எழுதிட்டு இந்த நம்பரை சொல்லி பார்த்துக்கணும். ஓகே, மேத்ஸ் வந்து எப்போவுமே வேர்ட் ப்ராப்ளம் எனிதிங் கொஸ்டினை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வாயை விட்டு சொல்லி பார்க்கணும். ஸோ அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேத்ஸ் ப்ராப்ளம் வேர்ட் ப்ராப்ளமை நீங்கள் ரீட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு என்ன ஆகும்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்போஸ் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணியிருக்கும் போது தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் டைம் நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணும்பொழுது ராங்காக ஃபார்மேட் பண்ணியிருப்போம். ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது திஸ் இஸ் ராங் வே அப்படின்னு சொல்லிட்டு என்னது? யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் ஃபார்மேட். அதுக்காக தான் சொல்கிறது, கொஸ்டின் முடித்த உடனே கம்ப்ளீட் பண்ண உடனே யூ ஹேவ் டு ரீட் த நம்பர் யூஸிங் த மேத்ஸ் டேர்ம். என்ன டேர்ம், அந்த சைனை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி உச்சரிக்கணுங்கிறத சொல்லி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ 15 இஸ் லெஸ் தேன் 30. ஓகே, நெக்ஸ்ட் 5th sum அப்சர்வ் பண்ணுங்க. திஸ் இஸ் நம்பர் 60 அண்ட் திஸ் ஒன் ஆல்சோ 6060. போத் சைட்ஸ் ஆர் பார்த்தாலே தெரியுது, ரெண்டு சைடும் என்னது? நம்பர் சேமாக இருக்குது. ஸோ என்ன சைன் போடணும்? ஈக்குவல் சைன் போடணும். ஓகே, ஸோ 60 இஸ் ஈக்குவல் டு 60. ஓகே, இங்கே நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒரு 3 sums எழுதுகிறேன். இதை எழுதிட்டு நீங்கள் இந்த பேட்டர்னில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த மாடலில் என்ன பண்ணி பார்க்கலாம்? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். காப்பி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதுதான் வந்து ஃபார்மேட்டு. இது மாடல் சம்ஸ் போட்டிருக்கோம். இந்த 3 சம்ஸையும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்மாக ஹோம்ஒர்க் சம்மாக வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி செக் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஓகே.